மிஸ்டர் வில்லேஜ்வாதி சேனல் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சக்திங்கிறவர் தான் அவங்க யூடியூப் இன்கம் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாரு. அது கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு லெஜெண்ட்ஸ் பிளாட். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களே ஒரு நியாயமான கருத்தை சொல்லுங்கள். நம்ம கடைசியாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், ஒரு சேனலோட யூடியூப் இன்கம் போட்டிருந்தோம். ஆனால் அந்த சேனலோட ஓனரே நம்ம அந்த வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்படி நம்ம வீடியோஸ் பண்ணுறதெல்லாம் கண்டென்ட் அவங்களுக்கு திருடி நம்ம பண்ணுறோமாமா, அதே மாதிரி நம்ம தப்பாக சொல்லி போடுறோம். இந்த மாதிரி அடுத்தவங்க வீடியோ இன்கம் போட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்காதீங்க, வீடியோ போடணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நம்ம இது நாள் வரைக்கும் ஒருத்தரே ஹர்ட் பண்ணி வீடியோ பண்ணனதே இல்லைங்கிறத நான் நம்புகிறேன். நீங்களும் என்னன்னு சொல்லுங்கள் அதை பற்றி. ஏன்னா அவங்க நல்லா வீடியோ பண்ணுறாங்க, இது மூலிமா இவ்வளோ மேபி அப்ராக்சிமேட்டாக ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் தான் போடுறோம். இதனால் புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கூட இதை வச்சு ஒரு இன்ஸ்பயராக ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ பண்ணுறோம். யாரையும் ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக வீடியோ பண்ணவே இல்லை. அவங்க ஒரு டீசெண்டான அக்ரெசிவ் வேர்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சேனல் நேமும் அது யாரும் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்க தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளும் அப்படி சொல்லி நம்ம சேனல் நேமையும் நம்ம ரெப்புடேஷனையும் குறைச்சிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பண்ணுற வீடியோஸ்ல எல்லாம் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோமா இல்லையா, இல்லை இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக மிஸ்டர் வில்லேஜ்வாதி சேனல் லாங் வீடியோஸும் போட்டிருக்காரு, ஷார்ட்ஸும் போட்டிருக்காரு. இவர் வீடியோஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப சயின்டிஃபிக்காக சூப்பராக பண்ணியிருப்பார். எல்லாமே நிறைய க்ரியேட்டிவாக புதுசாக சைக்கிள் பண்ணுறது, சயின்டிஸ்ட் ஒரு சொல்லப்போனால் யூடியூபோட தமிழ்நாட்டோட யங் சயின்டிஸ்ட்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக வீடியோ பண்ணியிருப்பார். லாங் வீடியோஸ் ஒரு மாதத்துக்கு 2 தான் போட முடியும். ஏன்னா அவர் இனோவேட்டிவாக நிறையா பண்ணுறாரு. ஷார்ட்ஸும் அதே மாதிரி போட்டிருக்காரு. அதுவுமே இனோவேட்டிவாக பண்ணினது மட்டும்தான் போட்டிருக்காரு. அப்படிங்கும்பொழுது அதுவும் கம்மியாக தான் பண்ண முடியும். எல்லா வீடியோஸ் மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் சும்மா நம்ம நிறையா பண்ணிட முடியாது. இவர் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய பண்ணி கொடுக்குறாரு. சயின்டிஸ்ட்னே சொல்லப்போனால் இவர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் தான் வருவார். 80 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் தருவாங்க. நம்ம அப்ராக்சிமேட்டாக ஆவரேஜாக 125 ரூபா வச்சு கால்குலேட் பண்ணலாம். இவருக்கு ஜூலை மந்த் பண்ணுற வியூஸ் மட்டும் பார்த்தா ஷார்ட்ஸுக்கு 25 லட்சம் வியூஸ் போயிருக்கு. அதுக்கு 80 பைசா 1000 வியூஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2000 ரூபா ஷார்ட்ஸுக்கு வந்திருக்கும் வியூஸுக்கு மட்டும். ஓகேவா? இதே லாங் வீடியோஸையும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஜூலை மந்த் போன வியூஸ் பார்த்தா 5,30,000 வியூஸ் லாங் வீடியோஸ்க்கு போயிருக்கு. அதுக்கு 125 ரூபா 1000 வியூஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. 66,250 ரூபா ஒரு. ஏன் 125 ரூபாய்னா இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதனால ஹை ஆர்பிஎம், அதனால கொடுப்பாங்க. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 68,250 ரூபா லாங் வீடியோஸும் ஷார்ட்ஸும் சேர்த்து ஜூலை மந்த்துக்கு நம்ம மிஸ்டர் வில்லேஜ்வாதி சேனல் அப்ராக்சிமேட்டாக ஏர்ன் பண்ணியிருந்திருப்பாங்க. இதை விட அதிகமாகவும் ஏர்ன் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இந்த 68,000 ரூபாய்ங்கிறது அவர் பண்ணுறக்கூடிய ப்ராப்பர்ட்டி செட்டப்ஸ்க்கே பத்தாது. இது மூலிமா அவர் நிறைய ஏர்ன் பண்ணியிருந்தால் தான் அவருக்கு கெயின்னு கூட சொல்லலாம். வீடியோஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. வாரத்துக்கு 17,000 ரூபாயும் ஒரு நாளைக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2,437 ரூபாயும் மிஸ்டர் வில்லேஜ்வாதி சேனல் அப்ராக்சிமேட்டாக ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிருந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறோம் நம்புகிறோம். நீங்களும் அது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸோட இன்கம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களோட இன்கமையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, டேக் கேர், பை பாய்.